மேம்பால கட்டுமான பணிகளால் கனரக வாகனம் வந்து செல்வதில் சிக்கல். கோவை புறநகர் பகுதியான திருமலையம்பாளையம் பகுதியில் தற்காலிக வியாபாரம் செய்ய அனுமதி கோரி காய்கறி மொத்த வியாபாரிகள் கோரிக்கை. கோவை புறநகர் பகுதியான திருமலையம்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நவீன காய்கனி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்ய தற்காலிக அனுமதி தருமாறு கோவை காய்கனி வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் சாய்பாபா காலனி, எம்ஜிஆர் மார்க்கெட் மற்றும் பெரியகடை வீதி, தியாகி குமரன் மார்க்கெட் ஆகிய இடங்களில் காய்கறி மொத்த வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் இணைந்து கோவையை அடுத்த மதுக்கரை அருகே உள்ள திருமலையம்பாளையம் பகுதியில் விவசாயிகள் மற்றும் அரசு கூட்டமைப்பு திட்டப்படி 9 ஏக்கர் நிலத்தில் நவீன காய்கறி மார்க்கெட் அமைக்கப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தற்போது செயல்பட்டு வரும் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மார்க்கெட் பகுதியில் மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் மார்க்கெட் எதிர்ப்புறம் உள்ள சாலையில் கனரக வாகன போக்குவரத்து 3 மாதங்களுக்கு முற்றிலும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே காய்கறிகள் வரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் பல வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், எனவே திருமலையம்பாளையம் பகுதியில் தற்காலிகமாக மொத்த வியாபாரம் செய்ய தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைப்பதாக மார்க்கெட் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கோவை மாவட்ட கலைஞர் அனைத்து மொத்த காய்கனி வியாபாரிகள் சங்க தலைவர் ராஜேந்திரன் கூறுகையில், நான் எம். ராஜேந்திரன், கோவை மாவட்ட கலைஞர் அனைத்து மொத்த காய்கனி வியாபாரிகள் சங்க தலைவர், எம்ஜிஆர் மார்க்கெட். எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே மார்க்கெட்டுக்கு முன்னாலே மேம்பாலம் கட்டும் பணி நடைபெறும் காரணத்தினால் முன்ன 100 லோடு காய்கனிகள் இங்கே வந்து 500க்கும் மேற்பட்ட வண்டிகள் மாற்றப்பட்டு தினசரி போக்கு வர 1000 வண்டிகளுக்கு மேலே கனரக வாகனங்கள் செயல்பட்டு வந்திருந்த ஒரு இடம். தற்சமயம் 15 மாதமாக இந்த பாலங்கட்டு பணி நடக்கிறதுனால 3ல் 1 பங்காக வியாபாரம் முடிஞ்சிருச்சு. அதே போல் இதை மனசில் கொண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்னே டிகே மார்க்கெட் மொத்த வியாபாரிகள், எம்ஜிஆர் மார்க்கெட் மொத்த வியாபாரிகள் என 85க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் திருமலையம்பாளையம், முக்கியமாக கேரளா பார்டர், எங்கள் முக்கியமான 90% காய் போகிற இடம் கேரளா. ஆகவே அந்த பகுதிக்கு பூமி வாங்கி ஒரு குடோன் வசதியுடன் உள்ள ஒரு இடம் வாங்கப்பட்டுள்ளது. இதே சமயம் அரசும் இந்த நோக்கத்துடன் முதலமைச்சரின் வழிமுறைப்படி கலெக்டர், அக்ரி டிபார்ட்மெண்ட் போன்றவர்கள் எங்கள் இடத்தை பார்வையிட்டு தேர்வு செய்து அரசு, விவசாயிகள், வியாபாரிகள் கூட்டாக பிபிபி மோடு என்ற அடிப்படையில் நவீன மார்க்கெட் உருவாக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன்படி வரைபடம், இதற்குண்டான ஆவணங்கள் என ஜாயிண்ட் டைரக்டர் டிடிசிபி, கலெக்டர் ஒப்புதல் வழங்கி டைரக்டர் சென்னை டிடிசிபிக்கு அப்ரூவலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இதே சமயம் கடந்த 12ஆம் தேதியிலிருந்து நம்ம ஹோம் சயின்ஸ் காலேஜிலிருந்து எருக்கம்பனி வரைக்கும் உள்ள எங்கள் மார்க்கெட்டுக்கு முன்னால் உள்ள ரோடில் கனரக வாகனங்கள் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. சமீபத்தில் கேரளா மாநிலம் ஓணம் பண்டிகை, கல்யாண சீசன் போன்ற வருவது காரணமாக மிகப்பெரிய காய்கனி தேவைகள் இருக்குது. ஆனால் எங்கள் வாடிக்கையாளர் அண்டை மாநிலமான மைசூர், ஒட்டஞ்சத்திரம் போன்ற பகுதிகளுக்கு அவங்களுடைய வியாபாரம் இடமாற்றம் செய்யப்பட்ட காரணத்தினால்
2,000க்கும் மேற்பட்ட இந்த வியாபாரத்தை நம்பி பிழைத்து வரும் தொழிலாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், சிறு சிறு வண்டிகளை செயல்படுத்தக்கூடிய காய்கறி வியாபாரிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இந்த 90 நாளுக்கு தற்காலிகமாக நாங்கள் செயல்பட்டு வரும் அந்த மார்க்கெட்டில் தற்காலிகமாக ஹோல்சேல் காய்கறிகள் இறக்கி விநியோகம் செய்யும் பட்சத்தில், குறிப்பாக நாச்சிபாளையம் போன்ற பகுதியிலே இந்தியாவிலே தக்காளிக்கு மிக சிறந்த ஒரு விவசாய ஏரியா காய்கனி, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு விவசாயிக்கு விலையும் ஃபாஸ்டான ஒரு மூமெண்ட்டும் 1000 கனரக வாகனங்கள் மாநகரத்துக்குள்ளே வந்து டிராஃபிக் ஜாம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் எங்கள் வாழ்வாதாரம் சிறப்பிக்கிறதுக்கும் அரசு திருமலை அம்பாளத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் இந்த வியாபாரிகளுக்கு பொருள் இறக்கி விற்பதற்கு உண்டான ஒரு அனுமதியும் ஒத்துழைப்பும் தந்து எங்கள் வாழ்வாதார நிலைமாட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.